ஹாய்ங்க. குட் மார்னிங். காலையில் எந்திரிச்சு கதவை திறந்தா இந்த வெளிச்சம் பூஜை ரூம் வரைக்குமே வருது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு 10 நாளாக பர்சனல் ஒர்க்கு அடிக்கடி நாங்கள் ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வீடியோ போடவே முடியல. சரி, இன்னைக்கு காலையில் போடலாங்கிறதுக்காக தான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பீட்ரூட் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலே இருந்தது. அதை இன்றைக்கி ஜூஸ் போட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். கலர் ஆகணுங்கிறதுக்காகலாம் இந்த ஜூஸ் குடிக்கல. வீணாக போகக்கூடாது, சரி ஹெல்த்தியாக இருக்குங்கிறதுக்காக தான் ஜூஸ் போட்டேன். இந்த வெஜிடபிள் கட்டர் ரொம்ப நாளாக வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனையிலே இருந்தேன். சரி கையிலே கட் பண்ணிக்கலாம், ஏன் இது வாங்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ என் தம்பி இது கொடுத்துருந்தான். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன் இவ்வளோ நாளாக வாங்காமல் விட்டுட்டோங்கிறத இப்போ தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் கருப்பு சுண்டல் கிரேவியும் பண்ணலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். இந்த கிரேவி எங்கள் அம்மா ஸ்டைலில் பண்ணுறது தான். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு 2 பட்டை, கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் இந்த தூள் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள். இதோடு சேர்க்குறதுக்கு கொஞ்சம் தேங்காய், ஜீரகம், 4-5 முந்திரி பருப்பு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஃபைனலாக தேங்காய் பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மல்லி இலை தூவி இறக்கிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்கு மாவு பிசையும் போது அது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து பிசைஞ்சால் பூரி நல்லாயிருக்கும். அதுதான் பூரியும் சுண்டலும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு.